பைஜு கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோய் டாக்டர். இவரு கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டாயம் அப்படிங்கிற மாவட்டத்துல கிடங்கூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வராரு. இவர் கொச்சியில் இருக்கக்கூடிய அமிர்தா மருத்துவமனையில சர்க்கரை நோய் டாக்டராகவும் ஒர்க் பண்றாரு. அதே நேரத்துல கிளினிக்கும் வச்சு அவர் நடத்திட்டு இருக்காரு. இவருடைய மனைவியோட பேரு மினி. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறமாக 2001ல ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பேர் தான் மமிதா பைஜு அப்படிங்கிறது. மமிதா பைஜு கட்டச்சிரா அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய மேரி மவுண்ட் ஸ்கூல்லையும் கிடங்கூர்ல இருக்கக்கூடிய NSS ஸ்கூல்லையும் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில அடிக்கடி அப்பாவோட கிளினிக்கு போறது வழக்கம். அப்படி போகும்போது இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது அந்த நோயாளிங்க குணமடைஞ்சு வராங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அப்பாவை பார்த்து நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்ன்னு சொல்லும் பொழுது மமிதாவுக்கு மருத்துவம், அப்புறம் அந்த மருத்துவ தொழில் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு மரியாதை ஏற்பட ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த மாதிரி அந்த ஆஸ்பத்திரியில போய் இருக்கும்பொழுது ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பாங்க போல இருக்கு. அது மூலமாக இவங்கள குட்டி டாக்டர் அப்படின்னு செல்லமாவும் அந்த வந்த நோயாளிங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இவங்களுக்கு மருத்துவம் தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் லைட்டா வர ஆரம்பிக்குது. கரெக்டா இந்த டைம்ல இவங்க 9th படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன செய்யறாரு, சர்வோபரி பலக்காரன் அப்படிங்கிற படத்தை தயாரிக்க போறாரு. அதுக்காக இவர் என்ன செஞ்சிருக்காரு, மமிதா கிட்ட நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க அப்பாவும் சரியாயிட்டு ஓகேன்னு ஒத்துழைச்சிருக்காரு. இவங்களும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துலயும் நடிக்கிறாங்க. இவங்க 9வது படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அஜி அப்படிங்கிறவர் தான் நிறைய டைம் மமிதாவை நீ ஆடிஷன் போய் அட்டன் பண்ணு, இந்த அதை போ இதை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதையும் கேட்டு மமிதாவும் நிறைய ஆடிஷன் போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடலிங்லாம் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நிறைய பத்திரிகைகளினுடைய முதல் அட்டை பக்கத்தில் இவங்களுடைய படம் நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு ஒரு பக்கம் இந்த மாடலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதே டைமிங்கில் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் பிஎஸ்சி சைக்காலஜியும் படிச்சுட்டு வராங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஆடிஷன், ஒரு பக்கம் மாடலிங், இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களால காலேஜுக்கு சரியா போக முடியல. அதனால 3வது வருஷத்துல காலேஜை டிஸ்கண்டினியூ பண்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவங்க 9வது படிக்கும்போது ஒரு படத்தில் நடிச்சாங்க இல்லையா, அதாவது வேணுகோபாலன் டைரக்ட் பண்ண சர்வோபரி பலக்காரன் அப்படிங்கிற படம். இந்த படம் 2017 அதாவது இவங்களுடைய 16வது வயசுல ரிலீஸ் ஆகுது. அதனைத் தொடர்ந்து இவங்க ஒரு சில படங்களினுடைய நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுல சில படங்கள் ஃப்ளாப் ஆச்சு, சில படங்கள் ஆவரேஜா போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது பிரேமலு அப்படிங்கிற இவங்களுடைய 17வது படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கேரளாவில் சூப்பர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் கேரளாவில் அதிக வசூல் செய்த படங்களில் ஒரு படமாக இந்த படமும் மாறுது. இது மூலமாக இவங்களும் ஓரளவுக்கு சினிமா துறையில் பிரபலமடைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரபலம் இவங்களை எங்கே கொண்டு நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் நடிக்க ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த ரெபல் படத்தின் மூலமாக இவங்க தமிழில் அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமாக பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட்டு, தளபதி விஜயனுடைய ஜனநாயகன், இந்த 2 படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா, தனுஷ் அப்படிங்கிற தமிழ் படங்கள்லயும் கமிட் ஆகிருக்காங்க. மலையாள படத்திலையும் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு கோகோ படத்துக்காகவும், பிரணய விலாசம் படத்துக்காகவும், பிரேமலு அப்படிங்கிற படத்துக்காகவும் கேரளாவின் ஒவ்வொரு கேட்டகரியில இவங்க விருதுகளையும் வாங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி மமிதா பைஜுவோட வரலாறு இருந்துட்டு இருக்கு.